Shri Parashakti Vidyala CBSE Class 1st Subject English. Good morning children, welcome to our first standard English online class. Today we are going to learn about the new chapter 4, God Gave Me Eyes. The rhymes in the poem உள்ள இதை நம்ம போயம் பற்றி தான் அந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சில்ட்ரன், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 3 மேஜிக் வேர்டு பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த மேஜிக் வேர்டு வந்து எதெல்லாம் சொல்லி உங்களுக்கு தெரியுமா? அதில் அந்த ஸ்மைலி பிக்சர்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதில் ஃபஸ்ட்டு வேர்டு என்னென்னு தேங்க்யூ. செகண்ட் ஒன் வந்து இருக்குது, அந்த பிக்சரில் எப்படி இருக்குது, அந்த அது வந்து க்ரைங் அழுதுட்டுருக்க மாதிரி. அப்போ என்ன சொன்னால் சாரி. அதே மாதிரி தேர்ட் ஒன் என்னது ப்ளீஸ். இது மாதிரி ஒரு ரைம்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள். there are 3 little magic words. எத்தனை இருக்குது? 3 little magic words இருக்குது. that will open any door with easy. அதாவது இது எந்த டோரையும் என்ன செய்யும், ஈஸியாக ஓப்பன் பண்ண நம்மளால் முடியும். the first little word is thank you. நம்ம யார்கிட்டேருந்து என்ன ஹெல்ப் வாங்கினாலும் சரி, இல்லைன்னா யார் நமக்கு என்ன உதவி, when we receive a favor, நமக்கு தேவையான ஒன்று வந்து யாராவது நமக்கு செஞ்சாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். the second one is sorry. இது எப்போல்லாம் நம்ம சொல்லுவோம், வென் வி ஆர் ராங், நம்ம ஏதாவது தப்பு செய்கிறப்போ இல்லைன்னா அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுறப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த சாரி வந்து கேட்குறோம். தென் த தேர்ட் லிட்டில் வேர்ட் இஸ் ப்ளீஸ். இந்த ப்ளீஸ் வந்து நம்ம எப்போல்லாம் கேட்போம், நமக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படுற நேரத்தில் நம்ம ஃப்ரெண்டுகிட்ட நம்ம கேட்கலாம், இல்லைன்னா நம்மளோட அம்மா அப்பாட்ட நம்ம கேட்கலாம். அப்போ அந்த சமயத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு என்னது, ப்ளீஸ். ஓகே children, now let us read a poem on how to say thank you for all what we have. நமக்கு கிடைச்ச நல்ல குட் திங்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம எதுக்கெல்லாம் நம்ம காடுக்கு தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த போயமில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஐ ரீட் த லைன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் லைன், God gave me eyes that I might see the wonder of a blossoming tree, my dolly's face, my storybook, and how the various creatures look. Once again I repeat it. God gave me eyes that I might see the wonder of a blossoming tree, my dolly's face, my storybook, and how the various creatures look. அதாவது இந்த லைனில் வந்து நம்ம என்ன, இந்த பாயிண்ட் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, காட் கேவ் மீ ஐஸ் டு சி. நமக்கு வந்து கடவுள் வந்து எதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கண் கொடுத்துருக்காங்க. கண்கள் கொடுத்துருக்காங்கல்ல, அது எதுக்காக, நம்ம பார்க்குறதுக்காக. நம்ம எதெல்லாம் பார்க்குறோமா, த ஒண்டர் ஆஃப் அ பிளாசமிங் ட்ரீ. ஒண்டர்னா என்னென்னா திங்க், அதாவது ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கணும். ஏதாவது ஒன்று புதுசாக பார்க்குறப்ப நமக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். அதே மாதிரி பிளாசமிங் ட்ரீனா நிறையா ஃபுல் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கக்கூடிய ட்ரீஸ், அதெல்லாம் பார்க்க நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது மாதிரி மை டாலிஸ் ஃபேஸ், நீங்கள் வச்சுக்கக்கூடிய பொம்மையோட முகத்தை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி உன்னோட ஸ்டோரி புக், மை ஸ்டோரி புக், அண்ட் ஹவு த வேரியஸ் கிரியேச்சர்ஸ் லுக். அது மாதிரி இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த பிளான்ட்டை தவிர எக்ஸப்ட் நிறைய லிவிங் திங்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்க நமக்கு எப்படி இருக்குமா, ரொம்ப ஈகராக, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதுக்காக தான் நம்ம என்ன செய்யணும், கடவுள் கொடுத்த அந்த ஐஸ்க்காக நம்ம என்ன செய்யணும், தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லி இந்த போயட் வந்து சொல்கிறாங்க. Children, now I read the third stanza of the poem. God gave me a tongue that I might know the flavor of all fruits that grow, the taste of honey from the bee, and good things mother cooks for me. Once again I repeat it. God gave a tongue that I might know the flavor of all fruits that grow, the taste of honey from the bee, and good things mother cooks for me. Children, now I explain the third stanza. God gave me a tongue. God வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டங்க். டங்க்னா என்ன தெரியுமா, நாக்கு. அந்த நாக்கு வந்து நமக்கு எதுக்காகனா, டு டேஸ்ட் த ஃப்ளேவர் ஆஃப் ஆல் ஃப்ரூட்ஸ் தட் க்ரோ. அதாவது இந்த பூமியில் விளையக்கூடிய எல்லா ஃப்ளேவர், அதாவது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோட ஃப்ளேவர், அதை வந்து அதோட டேஸ்ட்டை வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இந்த டங்க் மூலமாக. அது மாதிரி டேஸ்ட் ஆஃப் ஹனி. ஹனியோட டேஸ்ட் என்ன தெரியுமா, தேன் என்ன டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு, ஸ்வீட். அந்த ஸ்வீட்டான அந்த ஹனி நமக்கு எங்கேருந்து கிடைக்குது, ஃப்ரம் த பீ. பீனானது தேனீக்கள். தேனீக்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஹனியோட டேஸ்ட்டையும் நம்ம இந்த டங்க் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுமாதிரி எ குட் திங்ஸ் மதர் குக்ஸ் ஃபார் மீ. நமக்காக நமக்கு பிடிச்ச உணவை வந்து அம்மா சமைப்பாங்கள்ல, அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டையும் நம்ம என்ன இந்த குக் பண்ணக்கூடிய ஃபுட்டோட டேஸ்ட்டையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இது மூலமாக நமக்கு கடவுள் கொடுத்த அந்த டங்க் மூலமாக. ஓகே சில்ட்ரன். Children, now we see the fourth stanza of the poem. I thank you, God, for making me so that I hear and feel and see, and since these good things come from you,
I will use them as you want me to. Once again, I thank you, God, for making me so that I hear and feel and see. And since these good things come from you, I will use them as you want me to. இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ ஆம் தேங்க்ஃபுல் டு த காட். எதுக்காக நம்ம தேங்க்யூ காடுக்கு வந்து நம்ம எதுக்காக தேங்க்ஃபுல் சொல்கிறோன்னா, ஹீ ஹேஸ் கிவன் ஆல் த சென்ஸ் ஆர்கன். நமக்கு கொடுத்துக்கூடிய இந்த சென்ஸ் ஆர்கன் எல்லாத்துக்காகவும் நம்ம என்ன செய்யணும், தேங்க்யூ சொல்லணும். ஐனால் நம்ம என்ன செய்யணும், பார்க்க முடியுது, நம்மளால் சீ பண்ண முடியுது. அதே மாதிரி காது இருக்கிறதுனால நம்மளால் கேட்க முடியுது. அந்த டங்க்னால நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஃபீல் பண்ணுறோம். இந்த டேஸ்ட்டு ஸ்மெல் எல்லாமே ஃபீல் பண்ணுறோம். ஸோ தட் ஐ கேன் ஹியர் ஃபீல் அண்ட் சி. அண்ட் சின்ஸ் தீஸ் குட் திங்ஸ் கம் ஃப்ரம் யூ. இந்த நல்ல பொருள் நல்ல திங்ஸ் எல்லாமே எனக்கு எங்கேருந்து கிடச்சிது, உங்கள்கிட்டருந்து தான் கிடச்சிது. ஐ வில் யூஸ் தெம் அஸ் யூ வாண்ட் மீ டு. அதை வந்து நான் எப்படி பயன்படுத்திக்கணும், நீங்கள் என்ன எப்படி விரும்புகிறீங்களோ அதே மாதிரி நான் அதை நல்ல முறையில் அதை நான் பயன்படுத்திக்கிறதுக்கு எனக்கு நல்லா கொடுத்துருக்கக்கூடிய அந்த குட் திங்ஸ்க்காக நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த போயட் வந்து சொல்லுவாங்க. இந்த போயம் எழுதின ரைட் பண்ண போயட் பேர் என்னென்னா ஆலிவ் புட். ஓகே children, now we see the book exercise in your textbook. Take the page number 31. Okay, option A, fill up this flow chart and ரீடிங் த போயம். இந்த கொடுத்துக்கக்கூடிய இந்த ஃப்ளோ சார்ட் வந்து என்ன செய்யணும், நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த போயமை நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் ஆன்சர் காட் கேவ் ஐஸ் டு. நமக்கு ஐஸ் வந்து எதுக்காக கடவுள் கொடுத்துருக்காங்க, டு see த. அதில் என்னெல்லாம் நம்ம படித்தோம் அந்த போயமில், wonder of blossoming tree, Dolly's face and story book and also a various creatures. Okay, once again I repeat it, wonder of blossoming tree, Dolly's face, storybook and various creatures. Next, in stanza 2, God gave ears to hear them. நமக்கு காது எதுக்காக கொடுத்துருக்காங்க, நம்ம எதெல்லாம் கேட்கணும், laugh of brooklets ringing clear. அதாவது ஸ்மால் ஸ்ட்ரீமோட அந்த சத்தத்தை, அதோட சலசலங்கிற அந்த ஓசையை கேட்கலாம். கிட்டன்ஸ் பர், அதாவது பூனைக்குட்டியோட சவுண்டு. அதுமாதிரி வயலிங்கிற அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மியூசிக். வென் மை மதர் கால், நம்மளோட அம்மா நம்மளை கூப்பிட்றப்போ நம்ம அதை கேட்கலாம். Children, next we see the page number 32 in the book exercise. In stanza 3, God gave a tongue to taste them. அதாவது நமக்கு டங்க் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, டேஸ்ட் இல்லைன்னா ஃபீல் பண்ணுறதுக்கு. ஃபீல் த டேஸ்ட் ஆஃப் ஃப்ளேவர் ஆஃப் ஆல் ஃப்ரூட்ஸ். அதாவது ஃப்ளேவர் ஆஃப் ஆல் ஃப்ரூட்ஸ், எல்லா ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவர்ஸ் டேஸ்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். டேஸ்ட் ஆஃப் ஹனி, ஹனியோட டேஸ்ட்டை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் டேஸ்ட் ஆஃப் மதர்ஸ் ஃபுட், நமக்காக குக் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ஃபுட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதாவது அதோட டேஸ்ட்டை பற்றி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே children, now we see the option B in page number 32 book exercise. Okay, pick out the rhyming words in the poem and write them down. அதாவது இந்த போயமில் இருக்கக்கூடிய ரைமிங் வேர்டை வந்து நம்ம எடுத்து எழுத சொல்கிறாங்க. சி, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சியோட ரைமிங் வேர்ட் ட்ரீ. புக்கோட ரைமிங் வேர்ட் லுக். ஹியர் கிளியர். வயலின் இன். நோ க்ரோ. பி மீ, இன்னொரு வேர்டு என்ன சொல்லலாம், சி. நெக்ஸ்ட் செவன்த் ஒன் யூ டூ. ஓகே children, today's homework, you read the first stanza in the poem in first 3 lines. Okay children, next you do and complete the page number 31, 32 in your textbook. Thank you children, we will see you in the next class. Now we see the second paragraph in the poem. God gave me ears that I might hear the laugh of brooklets ringing clear. My kittens purr a violin and mother when she calls me in. Once again I repeat it. God gave me ears that I might hear the laugh of brooklets ringing clear. My kittens purr a violin and mother's when she calls me in. God gave me ears. I can hear the laugh of brooklets ringing clear. அதாவது ப்ரூக்லெட்ஸ்னால் என்னென்னா ஸ்மால் ஸ்ட்ரீம்னா என்னென்னா சின்ன ஒரு நீரோடை மாதிரி போகுங்களா, அதோட சவுண்டு, அது அழகாக அதோட சவுண்டு நல்லா அமைதியாக இருக்கிறப்ப கேட்டு பாருங்கள், ரொம்ப சல்லன்னு போயிட்டுருக்கோம். அந்த சவுண்டை நம்மளால் என்ன செய்ய முடியுது, கேட்க முடியுது. மை கிட்டன்ஸ் பர்னா என்னென்னா டு மேக் அ கண்டினியூஸ் குவைட் லோ சவுண்ட். ரொம்ப அமைதியாக இருக்கிறப்போ
இந்த பூனைக்குட்டி அப்போ தான் பிறந்த பூனைக்குட்டி ரொம்ப மைண்டாக சவுண்டு கொடுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சவுண்டு கொடுக்கும்ல அந்த சவுண்டும். அதே மாதிரி வயலின்லேருந்து வரக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த சவுண்டு மியூசிக். அதே மாதிரி அண்ட் மதர் வென் சி கால்ஸ் மீ இன், நம்மளை வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப்புக்காக நம்ம அம்மா கூப்பிடுவாங்களா, நம்ம பேர் சொல்லி கூப்பிட்றப்போ அதெல்லாம் நம்ம கேட்குறதுக்காக நமக்கு யார் என்ன கொடுத்துருக்காங்க, கடவுள் நமக்கு இயர்ஸ். ஓகே.